யூடியூப் ஆரம்பிக்க போறீங்களா? யூடியூபால நெறைய பணம் சம்பாதிக்கலாம்னு நெனைக்கிறீங்களா? 2025 யூடியூப்ல நம்ம ஒரு பெரிய ஒரு சேனல் ஒண்ண உருவாக்கி, அதன் மூலியமாக நம்மளுடைய வருமானத்த ஈட்டலாம். நெறைய பேர் வந்து யூடியூப் வந்து எதுக்காக பண்றாங்க? அப்படின்னு நமக்கு நெறையவே தெரியும். என்னதான் ஒரு பிரபலமாகறதுக்காக இருந்தாலுமே, அல்டிமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பணம் ஏர்ன் பண்றதுக்கு தான். அதுக்கு தான் யூடியூப் வச்சிருக்கும் மிகப்பெரிய ஆப்பு. நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன மாத்திருக்காங்க. ஜூலை 15லிருந்து நெறைய விஷயங்கள் அப்ளிகபிள் ஆகப் போகுது. அது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகப் போகுது? யாருக்கெல்லாம் சாதகம்? யாருக்கெல்லாம் பாதகம்? நெறைய கேள்விகளோட இந்த வீடியோக்குள்ள போப்போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டூ தி சேனல். நான் உங்க விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. யூடியூப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு அது வந்து ஒரு பெரிய பிரபலமான ஒரு ஒரு தளம் அது. நமக்கு ஒரு வேலை வேணும், ஒரு பணம் சம்பாரிக்கணும் அப்படின்னா, யூடியூப் சேனல் இப்ப ஆரம்பிச்சா, நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு நெறைய பேர் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் நானும் அப்படிதான் ஆரம்பிச்சேன். அப்படிதான் போயிட்டு இருக்கு. பெரிய அளவுல சம்பாதிக்க முடியலனாலும், ஏதோ ஓரளவுக்கு திருப்தியா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மன திருப்தியோட பண்றோம். ஆனா, இங்க அல்டிமேட்டா நெறைய பேரு பிரபலமா ஆகறதுக்கு பண்ணுவாங்க. கண்டிப்பா இதன் மூலியமாக பிரபலம் அடையணும் இல்லைங்களா? அதே மாரி பணம் ஏர்ன் பண்ணணும். ஒரு சில பேர் பேஷனுக்காக பண்ணுவாங்க. நான் இந்த வேலைய வந்து விரும்பி செய்றேன். எனக்கு வந்து ஜெனரல் லைஃப்ல இருக்கிற அந்த வேலை வந்து போர் அடிச்சிருச்சு. ஸோ நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறேன். ஒரு சில பேர் குக்கிங் பண்ணுவாங்க, விளாக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ டெய்லி அப்டேட்ஸ் குடுப்பாங்க. இப்ப நம்மள மாரி. ரிவ்யூ பண்ணுவாங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க YouTubeல. அ அதுக்கான மதிப்பு பார்த்தீங்கன்னா, வந்துகிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் மக்கள் கண்டிப்பா ஒருத்தவங்கள வந்து ரெகக்னைஸ் பண்ணி, அவங்கள வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் வைப்பாங்க. அது வந்து YouTubeஆல சாத்தியமாகக்கூடிய ஒண்ணு. இப்ப அந்த YouTubeஆல நெறைய வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு ஒரு ஒரு மாய பிம்பம் இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா நெறைய பணம் ஈட்டலாம். நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தா, நெறைய வியூஸ் போனா நெறைய பணம் சம்பாரிக்கலாம். இப்போ YouTube பார்ட்னர் புரோகிராம்னு ஒண்ணு இருக்கு. YouTube ஆரம்பிக்கணும். இந்த 2025ல YouTube ஆரம்பிக்கணும். 2025ல நான் வந்து YouTube ஆரம்பிச்சு பெரிய ஆள் ஆகணும். இதுல இவ்வளோ பணம் சம்பாரிக்க போறோம் அப்படின்னு நெனைக்கிறவங்க, இது முதல்ல சொல்லிட்டா, ஒரு மாரி ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன் நானு. இப்போ ஆஸ் யூசுவல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அப்படி இல்லையா 90 டேஸ்ல இதெல்லாமே கால்குலேட் பண்ணி தான் நீங்க YouTube பார்ட்னர் புரோகிராம்ல நீங்க வந்து ஒரு பார்ட்னரா சேர முடியும். அப்பதான் உங்களுக்கு ஏர்னிங் பண்ண முடியும். ஏன்னா, அந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப, 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 ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. ஏன்னா, நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த அப்ளை பண்ணி YouTube பார்ட்னர் புரோகிராம்ல சேரும்போது அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனா, அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்க. ஏன்னா, அது என்னதான் நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தாலும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் ரீச் பண்ணியிருந்தாலுமே, அதுக்கப்புறமும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அது வந்து ஒரு வீடியோ வைரல் ஆனாலுமே, அடுத்தடுத்த வீடியோ வைரல் ஆகாது. நம்ம வந்து அது வந்து ஒரு மாயை மாரிங்க அது. அத நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா, என்னைக்கோ ஒரு நாள் பூம் ஆகும். அதே மாரி இந்த YouTube என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பைக்கப்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா, நெறைய பேர் இப்ப YouTubeக்குள்ள வந்துட்டாங்க. எப்போ வந்து YouTube ஆரம்பிச்சதோ, அன்னையிலருந்து இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பல மில்லியன் பீப்பிள்ஸ் இதுல இருக்காங்க. அவ்ளோ மில்லியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து டர்ன் ஓவர் ஆவுது இயர்லி. அது மாரி இந்த விஷயத்த வந்து அவங்க ஒரு அப்டேட் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் வந்து ஜூலை 15லேருந்து ஒரு விஷயம் வந்து அப்டேட் ஆக போகுது. இப்ப அந்த ரொம்ப ஷார்ட்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் வரப்போகுது, லாங் வீடியோக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும், எத்தன கன்டென்ட் போடணும் அப்படிலாம் நம்ம ரொம்ப வந்து உள்ள வந்து டெப்த்தாக்குள்ள போகாம, ஏன்னா அதுக்கு நெறைய பேர் வீடியோஸ் போடுவாங்க. நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ம் யூடியூப்ல போய் ஹவ் டூ கிரியேட் யூடியூப் சேனல் தமிழ்னு போட்டீங்கன்னா, நெறைய வீடியோஸ் இருக்கு. நீங்க வந்து அந்த ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணாலே ஆரம்பிக்கலாம். நானும் அப்படிதான் யூடியூப பார்த்து தான் யூடியூபே ஆரம்பிச்சேன் அப்படிங்கிற மாரி. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து யாருக்கெல்லாம் வந்து ஆபத்து? யூடியூபர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆபத்தான்னு கேட்டா, அது கிடையாது. ஜென்யூனா நான் வந்து என்னுடைய கன்டென்ட்ட நானே கிரியேட் பண்றேன். யாருடைய உதவியும் இல்லாம, எந்த டெக்னாலஜி உதவியும் இல்லாம அப்படிங்கிறவங்கள சேஃப். நான் யார் கன்டென்ட்டையும் திருடி போட மாட்டேன். நான் யாருடைய கன்டென்ட்டையும் வந்து காப்பி அடிக்க மாட்டேன். நான் யாருடைய கன்டென்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, ரியாக்ஷன்ஸ் குடுக்க மாட்டேன். அப்படிங்கிறவங்கலாம் சேஃப். யாரெல்லாம் இது எல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் யூடியூப் வச்சாண்டா ஆப்பு. இதுதான் டேக்லைன். ஏன் அப்படின்னா, இப்போ ஏஐ அப்படின்னு ஒரு விஷயம் வந்ததால, எல்லாத்தையுமே டாப் டூ பாட்டம் நீங்க வந்து
யூடியூப்பில் ஒரு வீடியோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ChatGPTல போட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு ஏஐ மூலியமாக வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட்டிங்கே ஏஐ பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணி தம்ப்லைன் இன்க்ளூடிங் எல்லாமே டைட்டில் தம்ப்லைன் எல்லாமே எப்படிங்கிறதுக்குள்ளே வந்து நீங்கள் பண்ணி முடிச்சிடலாம். மேக்ஸிமம் 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணி முடிச்சு அப்லோட் பண்ணிடலாம். அது மாதிரி இருக்கிறவங்க தான் இங்கே சிக்கலே ஆரம்பிக்குது. இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜென்யூனாக டெய்லிக்கும் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான விஷயம். இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் வந்து மற்றவங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த வீடியோவை அப்படியே எடுத்து இந்த ரியாக்ஷன்ஸ் வீடியோஸ் போடுவாங்க. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த யூடியூப் ட்ரைலர் ரியாக்ஷன்ஸு அது மாதிரி அந்த நிறைய விஷயம் வந்து ரியாக்ஷன் வீடியோ பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்க எந்த மாடிஃபையும் பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்த கிரியேட்டிவும் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் இனிமேல் பணம் தர மாட்டாங்க. அந்த வீடியோஸ்க்கெலாம் ஆட் ரெவன்யூ கிடைக்காது. ஏன்னா வியூஸ் அப்படிங்கிறத தாண்டி ஆட் ரெவன்யூ தான் வந்து யூடியூப்லேயே மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஏன்னா அந்த ஆர்பிஎம் சிபிஎம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஆட் வரலன்னா பணமே வராது. அப்போ பெய்டு ஆட் வந்து கூட தான் பணம் வரும். அப்போது நீங்கள் ஒரு ரியாக்ஷன்ஸ் வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் போட போகிறேன், இல்லை இதுக்கப்புறம் போட மாட்டேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு ஆபத்து இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு உங்களுடைய யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் கேன்சல் செய்யப்படும் அப்படிங்கிறது தான் யூடியூபோட அறிவிப்பு. வேற என்ன விஷயங்கள், காப்பி பேஸ்ட். மற்றவங்க ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அந்த வீடியோவை எடுத்து நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணுறது. மற்றவங்க வந்து ஒரு கிரியேட்டிவாக பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அதை நம்ம எடுத்து அப்படியே போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் வந்து உங்களுக்கு ஆட் ரெவன்யூ கொடுக்க மாட்டாங்க. வேறு என்னென்ன வீடியோக்கள் நான் சொன்ன மாதிரி காப்பி பேஸ்ட்டு, அப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டி ஆஃப் வீடியோஸ். குவாலிட்டினா நீங்கள் வந்து இதை 2 விதமாக எடுத்துக்கலாம். கண்டென்ட் குவாலிட்டியாகவும் எடுத்துக்கலாம், அது மாதிரி வீடியோ குவாலிட்டியாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கண்டென்ட் வந்து குவாலிட்டியாக இருக்கணும், வீடியோவும் அஃப்கோர்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கணும். இப்போ காம்படிஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோனில் வீடியோ எடுத்தாலுமே அந்த வீடியோ குவாலிட்டியாக இருக்கணும், கண்டென்ட்லேயும் குவாலிட்டி இருக்கணும். அந்த கண்டென்ட்லேயும் குவாலிட்டி இல்லை, வீடியோவும் குவாலிட்டி இல்லை அப்படின்னா உங்களுடைய வீடியோ வந்து ஆட் ரெவன்யூக்கு அது வந்து எலிஜிபிள் கிடையாது. இப்போது இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணுறது, மற்றவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் வீடியோ கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூபு பார்த்து பயங்கரமான ஒரு செய்கையாக இருக்குது. ஆனால் இந்த விஷயத்தை வந்து எல்லாரும் பண்ணுறாங்கன்னு கேட்டால் கிடையாது. இதை வந்து ஆனால் இப்போது ரெகுலராக மேக்ஸிமம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க, அந்த வீடியோவை நம்ம ஃபுட்டேஜாக யூஸ் பண்ணி அதில் வந்து நம்ம வந்து ரியாக்ட் கொடுக்குறது, அதில் வந்து நம்ம வந்து கமெண்ட் பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஏஐ வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யாருமே சொல்ல முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏஐ மூலியமாக வீடியோ கிரியேட் பண்ணலாம். நீங்கள் நிறைய கார்ட்டூன் சேனல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வாய்ஸ் கூட அவங்க வாய்ஸாக இருக்காது, ஒரிஜினல் வாய்ஸாக இருக்காது, அதுவுமே ஏஐ வாய்ஸாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கும் பொழுது அதெல்லாம் கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ரெவன்யூவில் வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 15 கடைசி தேதி. ஜூலை 15க்கு அப்புறம் நீங்கள் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களுடைய YTP யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் கேன்சல் செய்யப்படும் அப்படிங்கிறது யூடியூபோடைய அறிக்கை. இது நியாயமா? கண்டிப்பாக இது ஒரு நியாயமான விஷயம் தான். ஏன்னா நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன்னா வந்து இப்போது அவங்களுக்கான முக்கியத்துவம் அங்கே வந்து இழக்கப்படுது. ஏன்னா யாருமே இப்போ வந்து கிரியேட் பண்ணாமல் ஏஐ மூலியமாக நம்ம எல்லா விஷயமும் பண்ணுறோம், காப்பி பேஸ்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக ஒரே மாதிரி விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கும், கண்டென்ட் ஒரே மாதிரி கண்டென்ட் ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படிங்கும் பொழுது இது எல்லாமே வந்து டெய்லிக்கும் புதுசாக க்ரியேட்டிவாக புதுசாக ஒரு கண்டென்ட்டை ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வரவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் யூடியூபோடைய கன்சர்ன். ஸோ ஜூலை 15லேருந்து இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் ரெவன்யூ கிடையாது. இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலுமே உங்களை வந்து யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் வந்து கேன்சல் செய்யப்படும் அப்படிங்கிறது. அப்புறமா அந்த ரிப்பீட்டட் வீடியோன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதாவது ஒரே வீடியோவை திரும்பி போடுறது. இப்போ ஒரு பழைய வீடியோ நம்ம வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருந்துக்கலாம், 3 வருஷம் முன்னாடி எடுத்துருந்துக்கலாம், அதே வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணுறது. ஸோ ரீபோஸ்ட் பண்ணாலுமே அந்த வீடியோவுக்கு ஆட் ரெவன்யூ கிடையாது. அப்போது நம்ம டெய்லிக்கும் ஃப்ரெஷ் கண்டென்ட்டாக தான் போடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீபோஸ்ட் பண்ணுறதுலேயே நிறைய குழப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஷார்ட்ஸாக போடுவோம் அப்படிங்களா, அந்த ஒரு விஷயமும் இருக்குது. அதெல்லாம் எப்படி பாதிக்கப்பட போகுது, அதெல்லாம் வந்து தெரியல இன்னும் எப்படி நடக்க போகுது அப்படின்னு. இது எல்லாமே மேஜராக இருக்கிற விஷயங்கள். இது எல்லாமே ஜூலை 15லேருந்து வந்து அப்ளிகபிள் ஆகப்படும். இது மாற்றத்துக்கு உட்பட்டது தான். ஏன்னா எப்போவுமே யூடியூப் என்ன பண்ணுவாங்கன்னா இதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. நாளுக்கு நாள் அந்த டேஸ் போக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சின்னதாக நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு வந்து அந்த யூடியூபோடைய அந்த பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு.
இன்னொன்று அந்த வீடியோக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ரெவன்யூ இருக்கு இல்லைங்களா, இந்த ஆடு கொடுக்குறவங்க அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்து அவங்க இந்த வீடியோவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கொடுப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ்ட் ஆன் யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கும் யூடியூபு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடு கொடுக்குறவங்களுக்கும் ஸோ அவங்களுக்கும் உள்ள சேர்ந்து உள்ள ஒரு மியூச்சுவல் கன்சர்ன் மாதிரி தான் இது இருக்குது. இது எப்படி அப்ளிகபிள் ஆக போகுது, இது வந்ததுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலில் சிக்க போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு போக போக கண்டிப்பாக தெரிய வரும். உங்களுக்கே கண்டிப்பாக இதெல்லாம் தெரிய வந்திருக்கும் இந்நேரத்துக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சேஃப் தான். ஏன்னா நம்ம வந்து இப்போது இந்த சொன்ன எந்த விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. நம்ம டெய்லியும் ஒரு புது புது விஷயங்களை புது புது செய்திகளை உங்கள்கிட்ட சேர்த்துட்டு தான் இருக்கும். இன்றைக்கி நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே அதை எடிட் பண்ணுறது ஏஐ வாய்ஸில் ஃபுல்லாகவே வந்து நம்ம எல்லாமே மேனுவல் மற்றும் நம்மளுடைய கிரியேஷன் மட்டும் தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேஃப், நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நான் நம்புகிறேன். இது வரைக்குமே கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை நீங்களே அப்படி பண்ணலான் இருக்கீங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.